தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் அமைச்சர் மகன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகின்றார். முன்னாள் அமைச்சர் மகன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அந்த பதவி காமராஜர், சத்தியமூர்த்தி, தந்தை பெரியார் உள்ளிட்டோர் வகித்த பதவியாகும். தற்பொழுது அந்த கட்சிக்கு குண்டர்கள் எல்லாம் தலைவராக உள்ளனர். ஆம், செல்வ பெருந்தகை தற்பொழுது தலைவராக உள்ளார். இவர் ஏற்கனவே புதிய தமிழகம், புரட்சி பாரதம், விடுதலை சிறுத்தை கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய கட்சிகளில் இருந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணியவர், சட்டவிரோத செயல்கள் செய்தவர். இவர் குண்டர் சட்டத்தின் கீழ் ஒருமுறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் லண்டனில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு கல்லூரி ஒன்றையும் நடத்துகிறார். தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக உள்ளார். இவர் திமுக ஆதரவாளராக இருப்பதால் இவரை மாற்ற அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்துள்ளது. தற்பொழுது ராகுல் காந்தி ஒரு முக்கிய தலைவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக்க முடிவு செய்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மகன் ஒருவரை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நியமிக்க முடிவு செய்துள்ளார். ஆம், சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கான போட்டியில் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி மற்றும் சசிகாந்த் செந்தில் ஆகியோர் உள்ளனர். ஆனால் கார்த்திக் சிதம்பரம் தான் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவியேற்பார் என கூறப்படுகிறது.